Gym Gam Kids. மாயகுதிரையும் மந்திர அரசனும். ஒரு காலத்தில் யுவராஜ் என்ற நல்ல மனம் கொண்ட அரசன் இருந்தார். அவரிடம் ஒரு அழகான பொன் குதிரை இருந்தது. அந்த பொன் குதிரை இருந்ததால் அரசன் யுவராஜ் எப்போதும் வெற்றி, அதிர்ஷ்டம் பெற்றார். இதைக் கண்ட மற்ற நாடுகளின் அரசர்கள் மிகவும் பொறாமைப்பட்டார்கள். அந்த பொன் குதிரை இல்லாமல் போனால் யுவராஜ் தோல்வியடைவார் என்று நினைத்தார்கள். அவர்கள் பல திட்டங்கள் போட்டார்கள். பொன் குதிரையை திருட முயன்றார்கள், கொல்ல முயன்றார்கள். ஆனால் எந்த திட்டமும் வெற்றி பெறவில்லை. ஒரு நாள் ஒரு தீய அரசன் ஒரு கருப்பு மந்திரக்காரியை அழைத்தான். எப்படியாவது அந்த பொன் குதிரையை எனக்கு கொண்டு வா என்று சொன்னான். அந்த கருப்பு மந்திரக்காரி தன் தீய மந்திரத்தால் பொன் குதிரையை ஏமாற்றினாள். அதை ஒரு இரகசிய குகையில் மறைத்து வைத்தாள். அடுத்த நாள் அரசன் யுவராஜ் பார்த்தார். பொன் குதிரை காணவில்லை. அவர் மிகவும் கவலைப்பட்டார். எங்கும் தேடியார். ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை. அப்போது யுவராஜ் ஒரு வெள்ளை மந்திரக்காரியை அழைத்தார். அவர் நல்லவர். என் பொன் குதிரையை கண்டுபிடித்து தாருங்கள் என்று கேட்டார். வெள்ளை மந்திரக்காரி நல்ல மந்திரம் செய்தாள். அப்போது ஒரு ஒலி தோன்றியது. பொன் குதிரை அந்த மலைக்குள் உள்ள இரகசிய குகையில் இருக்கிறது என்று சொன்னாள். உடனே அரசன் யுவராஜ் தன் படையுடன் வெள்ளை மந்திரக்காரியுடன் அந்த குகைக்குச் சென்றார். அவர்கள் கருப்பு மந்திரத்தை அழித்தார்கள். பொன் குதிரையை பத்திரமாக மீட்டார்கள். மகிழ்ச்சியுடன் அரசன் யுவராஜ் பொன் குதிரையுடன் அரண்மனைக்கு திரும்பினார். மீண்டும் நாட்டில் வெற்றி, மகிழ்ச்சி நிறைந்தது. நல்லது எப்போதும் தீமையை வெல்லும். பொறாமை நம்மை அழிக்கும். நல்ல மனம் நம்மை காக்கும். Hey kids, if you love this, say to like and subscribe to join the fun.